வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் தொடர்ச்சியாக கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்று ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு வேதாத்திரிய வாழ்வியல் சிந்தனைகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். வேதாத்திரியம் என்பது ஒரு வாழ்வியல், மனித வாழ்வியல் என்று சொல்லலாம். வாழ்வியல் என்று சொன்னால், அதாவது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிரினங்கள் அனைத்துமே வாழ்கிறது. வாழ்கிறது என்று சொன்னாலும் அந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதனின் வாழ்க்கை மட்டும் இந்த உலகில் ஒரு துன்பகரமான வாழ்க்கையாக, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஐயறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்களின் வாழ்க்கை இயல்பான, இயற்கையான வாழ்க்கையாக இருக்கிறது. இயல்பான வாழ்க்கை, அது இயல்பு என்ன என்று பார்த்தால், இப்போ ஐயறிவு ஜீவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயல்பு என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அதனுடைய இயல்பு உடல் உயிர் இணைந்து இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அது ஒரு நோக்கம், வாழ்வதற்கான ஒரு தேவை. அதன் பிறகு அந்த உடல் உயிர் இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையில் அதனுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா? ஒவ்வொரு ஜீவனாக இருந்தாலும் அந்த ஜீவன் உடல் உயிர் இணைந்து இருக்கும் வரை அது உயிர் வாழ்கிறது. அது தாவரமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஐயறிவு வரை இருக்கக்கூடிய விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, அது உயிர் வாழ்தல் என்பது மட்டும்தான் நோக்கம் என்று சொல்ல முடியுமா? உயிர் வாழ்தல் என்பது வாழ்வதற்கு உரிய ஒரு தேவை. வாழ்வதற்குரிய தேவையை நிறைவு செய்து கொள்தல். இந்த உடல், அதனுடைய இயக்கம் சரியாக நடைபெற்று இந்த உயிர் இணைப்பில் இருப்பது என்பது ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான தேவை, அவ்வளவுதான். ஆனால் அதுவே வாழ்க்கைக்கான நோக்கம் என்று ஆகிவிடுமா என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். அப்படி நோக்கம் ஒன்று இல்லை என்று சொன்னால், எதற்காக இந்த உடல் உயிர் இணைப்போடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு விரக்தி தானே. நோக்கம் இல்லாமல் எதற்காக இருக்க வேண்டும்? இப்போ நாம சாதாரணமாக ஒரு வேலைக்கு செல்கிறோம், அங்க எல்லாம் முடிந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே சாப்பாடு முடிஞ்சு எல்லாமே எல்லாரும் என்ன பண்றோம்? கல்யாண மண்டபத்தை காலி பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்? அதனுடைய நோக்கம் நிறைவு பெற்று விட்டால் அங்க அதுக்கு மேல அங்க வேலை இல்லை இல்லையா? அப்ப அதுபோல இந்த உடல் உயிர் இணைந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், வாழ்வதற்கான தேவையை பூர்த்தி செய்து அது வாழ்வதற்கு ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் அது வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி என்றால் ஓரறிவு தாவரத்திற்கு கூட ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம்
நோக்கமாகவும் இருக்கும், ஒரு பயனாகவும் இருக்கும். இதில் பாருங்கள், அந்த ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு ஜீவன் வரை அது வாழ்வதற்கான தேவையையும் பூர்த்தி செய்து கொள்கிறது, அந்த நோக்கத்தையும் நிறைவு செய்து கொள்கிறது. இடையே பிற உயிர்களுக்கு பயன்பாடாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஜீவனாவது பிற உயிர்களுக்கு பயன்பாடு இல்லாமல் வாழ்கிறதா என்று பாருங்கள். பிற உயிர்களுக்கு பயன்பாடு இல்லாமல் பிற உயிர்களை துன்புறுத்தி வாழக்கூடிய ஒரு நிலை மனிதனில் பார்க்கிறோம். மனிதனில் மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அதனுடைய நோக்கம் நிறைவு செய்த பிறகும் பிற உயிருக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப அந்த நோக்கம் என்ன என்றால், அந்த புலன் மூலமாக இந்த 5 காந்த தன்மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையின் திறனை அறிந்து உணர்ந்து அறிவாகிய தெய்வத்துக்கு உணர்த்துவது, அதை கொண்டு சேர்ப்பது. இதுதான் நோக்கம். அப்ப அது வாழ்வதின் நோக்கம் அது. அது ஒவ்வொரு உயிருக்கும் அந்த நோக்கம் மாறுபடும். ஏனென்று சொன்னால், அது அந்த புலன்கள் தோன்றுகிற அந்த புலன்களை அடிப்படையாக கொண்டு, ஓரறிவு என்றால் அங்கு அழுத்தம் என்ற ஒன்றை மட்டும் உணரக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஐயறிவு ஜீவன் என்று சொன்னால் 5 புலன்கள் மூலமாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் 5ஐயும் உணர்ந்து அந்த அறிவாக தெய்வத்திடம் கொண்டு சேர்த்தல். இதுதான் நோக்கம். அப்ப அந்த நோக்கம் யாருக்கு? இந்த ஓரறிவு முதல் 5 ஜீவன் வரை இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கா அந்த நோக்கம்? அந்த அறிவாகிய தெய்வத்துக்கா என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். அறிவாகிய தெய்வம் அந்த தன்னுடைய திறனை அழிய வேண்டும் என்பதனுடைய நோக்கத்துக்காகத்தான் இந்த உயிரினங்கள் அவற்றை உணர்ந்து அதை அந்த அறிவாகிய தெய்வத்திடம் கொண்டு சேர்க்கிறது. அப்ப நோக்கம் என்பதே அறிவாகிய தெய்வத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காகத்தான் இந்த ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களினுடைய வாழ்க்கை. அப்ப அந்த தனக்கு என்று ஏதாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்றால் இல்லை. தனக்கு என்று நோக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை. தனக்கு என்ற ஒரு நோக்கத்தை இவைகள் உருவாக்கவும் இல்லை. அதனாலதான் அவைகள் எல்லாம் அமைதியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்ப நமக்கு என்று தனி நோக்கம் இல்லை. அந்த இறைநிலையினுடைய நோக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக நாம் இங்கு தன்மாற்றம் ஏற்று வந்திருக்கிறோம். அப்ப அந்த பணியை செய்து கொண்டு, அந்த பணியை செய்வது எது? மனம். மனம்தான் உணர்ந்து அவற்றை மனதின் அடித்தளத்துக்கு உணர்த்துகிறது. அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அதை உணர்த்துகிற வேலையை செய்யக்கூடிய அந்த மனதுக்கு அதற்கு என்று ஏதாவது அனுபவங்கள் இருக்கிறதா என்றால் அதுவும் இருக்கிறது. அதுவும் இருக்கிறது. அந்த அனுபவம் என்ன என்றால் அதுதான் உயிரினங்களில் இருக்கக்கூடிய இயல்பான அனுபவங்கள். உயிரினங்களுக்கே என்று இருக்கக்கூடிய இயல்பான அனுபவங்கள். இது ஜடப்பொருள்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அவைகளுக்கு இந்த அனுபவங்கள்
என்ற உணர்வுகள் இல்லை. ஏன்? அங்கு உணரக்கூடிய மனம் என்பது இல்லை. அங்கு அறிவு மட்டும்தான் இருக்கிறது. உணரக்கூடிய மனம் என்பது அங்கு இல்லை. இந்த தாவரங்கள் தோன்றும் வரை இந்த பஞ்சபூதங்கள், இந்த கோள்கள், இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதுமே இருந்தது. ஆனால் அங்கு உணர்கல்வி என்ற மனம் என்பது இல்லை. அப்ப அங்க உணர்வுகள் என்பதே இல்லை. அந்த இயல்பான உணர்வுகள்னு சொல்றோமே, அதுவே இல்ல. அப்ப எப்ப உயிரினம் என்று தோன்றியதோ, உயிரினம் என்று தோன்றும்போது அங்க மனம் என்று ஒன்று எப்பொழுது வந்ததோ, அந்த மனம் என்ற ஒன்று வந்தவுடன், அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்ந்து தன்னுடைய திறனை அந்த அறிவாகிய தெய்வத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பது அதனுடைய நோக்கமாகவும், கடமையாகவும் இருந்தாலும், அந்த உணர்த்திய பிறகு அந்த மனம் என்ன செய்து கொண்டிருக்கும்? 24 மணி நேரம் இப்படியே உணர்த்திக்கிட்டே இருக்குதா? இல்லையே! அவைகளும் தூங்குகின்றதல்லவா? அந்த உயிரினங்களுக்கும் உறக்கம் என்று ஒன்று இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். பறவைகள், விலங்கினங்கள் எல்லாம் உறங்குவதை பார்க்கிறோம். அவை சரியாக அந்த சூரியன் மறையும்போது அது உறக்கத்திற்கு சென்றுவிடும். அதிகாலை சூரியன் எழும்போது அது எழுந்துவிடும். சரியாக உறக்கத்துக்கு நேரத்துக்கு சென்று உறங்கி எழுந்து செல்லக்கூடியதை இந்த பறவைகளும் விலங்கினங்கள் தான் சரியாக செய்து கொண்டிருக்கு. நீங்க இந்த மலைகளில் பாருங்கள். இந்த கொடைக்கானல் மலைக்கு போவாங்க. அங்க போனீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும். 5:30லிருந்து 6:30க்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே கூட்டம் கூட்டமாக அந்த காட்டு எருமைகள் அந்த மலை மேலிருந்து இறங்கிச் செல்வதை பார்க்க முடியும். கூட்டம் கூட்டமா இறங்கி போகும். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்து பார்க்கணும். இல்லாட்டி நம்மள தொரத்திரும். ஆனால் அந்த நேரம் தினந்தோறும் பார்த்தால் சரியான நேரமாகும். அந்த 5:30லிருந்து 6:30க்குள்ள அப்படியே எல்லாமே இறங்கி அவை உறங்கச் சென்று விடும். கரெக்ட்டா எப்பயாவது அது லேட்டா வருது. இன்னைக்கு என்னான்னு தெரியல. லேட் ஆயிடுச்சு அப்படின்னு 8 மணிக்கு இறங்குதான்னா அப்படியெல்லாம் இருக்காது. சரியாக அந்த இயற்கையின் இயக்கத்துக்கு ஒத்த வாழ்க்கையை அது வாழ்ந்து கொண்டிருக்கு. அவ்வளவுதான். தேவையை பூர்த்தி செய்து முடிந்தவுடன் அது உறக்கத்துக்கு சென்று அந்த உறக்கத்துக்கு சென்று விட்டால் அங்கு மனம் என்பது இல்லை. மனம் என்பது ஆழ்ந்த அமைதிக்குள் சென்று விடுகிறது. அங்க அமைதி மட்டுமே. அதன் பிறகு இப்பொழுது விழித்திருக்கும் பொழுது கூட இந்த புலன்கள் மூலமாக தேவைக்கு வேண்டிய பொருளை தேடி பெறுதல் என்பது பார்ட் ஆஃப் த லைஃபா இருக்கு. அதுல அதாவது இந்த இடம் தான் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்காக அந்த தேவை பூச்சிற்கான ஒளி. அது போதும். மனிதன் எதற்கு அந்த அந்த உயிரினங்கள்
தேடுதல் என்பதை ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபா வச்சு. ஆனால் இப்ப மனிதன் அந்த தேடுதல் என்பதையே முழுமையான வாழ்க்கையாக வைத்திருக்கிறார். எந்த தேடுதலை? உடல் உயிர் இணைப்புக்கான தேடுதலை தூங்குற நேரம் போக, இன்னும் சில பேர் தூங்குறத கூட குறைச்சிட்டான். தூங்குறது கூட எனக்கு நேரம் இல்லை என்று அவன் ஓடுகிறான். எதற்கு? இந்த உடல் உயிர் இணைந்து வாழ்வதற்கு. இந்த வாழ்வதற்கான தேவையை தேடுவதற்கு தூங்குற நேரத்தை குறைச்சிட்டு கூட வாழ்றான். இப்ப 8 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கங்க, 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரத்துல இன்னும் 2 மணி நேரத்தை சேர்த்துடுறான். 18 மணி நேரம், 20 மணி நேரம். எங்க ஓடுகிறான்? இந்த உடல் உயிர் வாழ்வதற்கான தேவைகளை பெருக்கிக் கொள்வதற்கு, தேவைகளை ஈட்டுவதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு என்று சொல்கிறார். அப்ப வாழ்க்கையே என்ன ஆகிறது? இந்த உடலையும் உயிரையும் இணைப்பதற்காக இவன் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆகிவிட்டது. இப்ப நம்ம ஒரு சிந்தனை செய்வோம். அந்த விலங்கினங்கள் எல்லாம் அத ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபா வச்சிருக்கே. அப்ப பார்ட் ஆஃப் த லைஃபா வச்சுட்டு அது வாழுகிறது. அவற்றிற்கு ஒரு விலங்குக்கு இவ்வளவு காலம் இந்த உடலோடு வாழ முடியும் என்று அந்த கால நிர்ணயம் என்ற இயற்கை நிர்ணயம் செய்திருக்கிறது அல்லவா? அந்த விலங்குகள் அந்த காலம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாம வேறு மாதிரி சிந்திப்போம். இப்ப மனிதன் என்ன செய்கிறான்? அந்த உடல் உயிர் இணைப்புக்கான தேவைகளை அதை பார்ட் ஆஃப் த லைஃபா வைக்கல, முழுமையான லைஃபா வச்சு தூங்குற நேரத்தை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். மனிதனுக்கு இந்த உடல் உயிர் இணைந்து வாழக்கூடிய காலம் இயற்கை எவ்வளவு நிர்ணயம் செய்திருக்கிறது? 120 வருடம் என்று நிர்ணயம் செய்திருக்கிறது. அப்ப இவன் பார்ட் ஆஃப் த லைஃபா வைக்காம முழு நேரம் அந்த இதுக்காக வேலை செய்யறானே. அப்ப அதனால 120 வயது என்பதை 200ஆக, 240ஆக, 300ஆக உயர்த்திக் கொள்கிறானா? உயர்த்தி விட்டானா? உயர்த்தி இருக்க வேண்டுமே. அது பார்ட் ஆஃப் த லைஃபா வச்சுக்கிட்டே அது அதனுடைய முழு தேவை 100% வாழுது. இங்கே நீ அதை அதிகமாக நீ அதை தேடி வாழ்வின் காலத்தை நீட்டிப்பு செய்தாயா, குறைத்தாயா என்று கேள்வி கேட்டு பாருங்கள். இவன் அந்த வாழும் காலத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த தேடுதலை அதிகப்படுத்தி இருக்கிறான். இந்த சிந்தனை இன்றைய சமுதாயத்துக்கு புரிகிறதா, புரியவில்லையா என்று தெரியவில்லை. இப்பொழுது நாம் இப்போ தமிழானந்த யோகத்துல நம்ம சிந்தனைகளை ஒரு வித்தியாசமாக இந்த சமுதாய சிந்தனை செய்து செய்து பார்க்கிறோம். ஆனால் இந்த சிந்தனையே சிந்திப்பதற்கே எடுத்துக்கொள்வதற்கே இந்த சமுதாயத்துக்கு முடிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. தெரியவில்லை. இது சிந்தித்து கூட பார்க்க கூசுகிறோம். அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட நேரம் அது தேவையை தேடுவதற்கு 100% வாழுதுன்னா நம்ம அதுக்கு மேல தேடி அப்ப 250 வருஷம் வாழ்ந்திருக்கணுங்க. அதுதானே முறை. அதை செய்திருந்தால் நீ தேடுவது சரி. ஆனால் இங்கு இப்பொழுது என்ன ஆக்கிவிட்டோம்? 80, 70, 60 அப்படி ஆக்கிட்டோம். இப்ப நமது வாழ்நாள் குறைந்து வருகிறது. 120 வருடம் வாழ்பவர்கள் எங்காவது தேட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. தேடி பார்க்கிறோம். அப்ப இது நாம அந்த தேவையை பெருக்கியதனால் வாழ்நாள் குறைகிறது. அப்ப மனிதன் கஷ்டப்பட்டு சீக்கிரம் மரணத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்றான் என்பது தெளிவாகிவிட்டதா? இதை எப்பொழுது இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துவது? எப்படி தெளிவுபடுத்துவது? இப்ப அதை தெளிவுபடுத்துவதற்கான முயற்சி தான் நாம் செய்கிறோம். ஆனால் இந்த தெளிவடைவதற்கு யாரும் சிந்திப்பதற்கே வருவதில்லை என்பது வருத்தமாக இருந்தாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இதை கேட்பதற்கு கொஞ்சம் பேர் தான் வர்றோம். அதுக்கு வருத்தப்படணுமான வருத்தப்பட வேண்டியதில்லை.
எப்படி வருத்தப்படலாம்னா ஒரே ஒரு வருத்தம் தான். இதை சிந்திப்பதற்கு கூட, கேட்பதற்கு கூட கர்ம வினைகள் அவ்வளவு அடர்த்தியாக இந்த சமுதாய மக்களிடம் இருக்கிறது. நாம அவங்கள நெருங்கவே முடியாது. நாம இன்னைக்கு இன்னைக்கு இத்தனை பேர், இன்னைக்கு இப்போ 33 பேர் இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறோம்னா, உங்களுடைய கர்மயத்தில் அந்த அடர்த்தி குறைந்ததனால் இருக்கிறீர்கள். கொஞ்சம் அடர்த்தி கூட இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல 4 பேர் வெளியில போயிருவாங்க. யார் யாரெல்லாம் வெளியில போறாங்களோ அவன் அடர்த்தி கூட இருக்குன்னு அர்த்தம். வேற வழி இல்ல. இதை சிந்திப்பதற்கு, கேட்பதற்கு கூட நமக்கு அந்த கர்ம வினை விடாது. இந்த கர்ம வினை ரகசியங்கள்ல இந்த கர்ம வினை தான் அதற்கு தடை. நல்லதை கேட்பதற்கு தடை அதுதான். நீங்க சாதாரணமா இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சாதாரணமாகவே சமுதாயத்தில் நல்லதை சொல்லி பார்த்தா கேட்கறதுக்கு முடியலன்னு சொன்னா அதுக்கு தடை. இந்த கர்ம வினை தான் தடை. அப்படின்னா இந்த கர்ம வினை எதுதான் இந்த கர்ம வினைங்கிறது என்ன? ஒரு அம்மா கூட சொன்னாங்க, சார் அந்த கர்ம வினைங்கிற வார்த்தையை மாத்திருங்க சார். கர்ம வினைங்கிறதே ஒரு மாதிரி கேட்கறதுக்கே எப்படி இருக்கு அப்படின்னாங்க. ஆமாம். ஏன்னா அதுக்கு அந்த அது கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கிற காரணம் என்னன்னா அதன் உச்சத்தில் இருக்கிறான் மனிதன். அப்ப இது கேட்பதற்கே தடையாக இருக்கிறது என்றால், இப்போ சார் அதுக்கு நான் என்ன சார் பண்றது? இந்த கர்மவினை தடுக்குதே என்று சொன்னால், அங்குதான் அறிவின் விழிப்பு நிலை என்று ஒன்று இருக்கு. இந்த கர்மவினைக்கு மேலே கர்மவினையையும் தகர்த்து அதற்கு மேலே நாம் சிந்திக்கக்கூடிய 6ஆம் அறிவு என்று நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க கர்மவினையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அறிவு அதை விட உயர்ந்தது. கர்மவினையெல்லாம் தகர்த்து அந்த அறிவு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த 6வது அறிவு இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இயல்பு அப்படித்தான். ஆனா நம்ம அந்த 6வது அறிவை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிட்டோம், அந்த 5ல போய் நம்ம மயக்கத்தில் இட்டு விட்டோம் என்று சொன்னால், அதை நாம என்ன பண்ணிட்டோம், அதனுடைய பவரை நம்ம குறைச்சிட்டோம். எப்பொழுது 6வது அறிவாக இருக்கிறதோ அப்பொழுது இந்த கர்ம வினையை தகர்த்து எறியக்கூடிய அளவுக்கான ஆற்றல் பெற்றது இந்த 6வது அறிவு. சாதாரணமா மனிதன் இவ்வளவு உயர்ந்தவன் என்று சொன்னால் என்ன? 6வது அறிவை 6வது அறிவாக வைத்திருந்தால் நீ உயர்ந்தவன். 6வது அறிவை இந்த 5க்குள் அடகு வைத்து விட்டால் நீ தாழ்ந்தவன். எதை விட தாழ்ந்தவன்? விலங்கினத்தை விட தாழ்ந்தவன். 6வது அறிவை 6வது அறிவாக வைத்திருந்தால் நீ உயர்ந்த மனிதன். உயர்ந்த மனிதன். அதுக்காகத்தான் அந்த 6வது அறிவு வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல இருந்து அந்த புருவ மையத்தை தூண்டுகிற வேலையை பக்தி மார்க்கத்திலே செய்தார்கள். பக்தி மார்க்கத்திலையும் அந்த 6வது அறிவை தூண்டுவதற்கான அந்த புருவ மையம் நீங்க எந்த மதத்திலையும் போய் பாருங்க. அது முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த புருவ மையத்தை தூண்டுகிறதுக்கான வேலையை செய்தார்கள். ஏன்? 6வது அறிவை 6வது அறிவாக இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தூண்டுதல் என்பதை செய்தார்கள். ஆனால் இப்ப இந்த 6வது அறிவை 5 அறிவுக்குள்ளாக 5 உணர்வுகளுக்குள்ளாக மயக்கத்தில் செலுத்தக்கூடியதை ஆன்மீகமே இப்பொழுது செய்ய ஆரம்பித்து, அந்த ஆன்மீகத்துக்கு அந்த 5லிருந்து விலகி 6ல நிக்கிறதுக்கு தெரியாது. அந்த 5ல மயங்கி இருக்கக்கூடியவர் ஆன்மீகம் நடத்தினால் அந்த 6ஐ கொண்டு போய் அந்த 5ல மயக்கி விடுவார். ஆனா அந்த 6 5ல மயங்கும் போது அப்படியே பெரிய சுகமா இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க ஒரு மகரிஷி சொன்ன சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். மகர்ஷி அந்த ஜீவகாந்தம் விரயமாகும் போதுதான் நாம ஒரு இன்பத்தை உணர்கிறோம் என்பதை சொல்லுவார் இல்லையா? அது சொல்லும்போது இப்போ ஒரு 2 உதாரணத்தை பார்ப்போம். இப்போ ஒரு பழம் சாப்பிடுகிறோம், சுவையாக இருக்கிறது. அந்த சுவை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தமே சுவையாக மாறி வெளியேறியது என்று நாம சொல்லுவோம்.
பொதுவாக அப்படிதான் சொல்லுவோம். பழத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தமே சுவையாக மாறி வெளியேறுகிறது. இப்ப அந்த சுவை இருக்கிறது என்று வைத்துக்கிறோம். அது சுவைதானே? ஆமாம், சுவைதான். ஆனால் இப்ப என்ன பண்றோம்? ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்க வாங்கி சாப்பிட்டோம். ஒரு ஜாங்கிரிய வாங்கி சாப்பிட்டோம். இப்போ இதுல எந்த ஜீவகாந்தம் சுவையாக மாறி வெளியேறுகிறது? நமது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் சுவையாக மாறி வெளியேறுகிறது. சரிதானே? ஆமாம். அப்ப உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றலை வற்றடித்து அதை அபரிமிதமாக இழுத்து வெளியே தள்ளுகிறது. அது சுவையாக போகிறது. அந்த பழத்துல வெளியேறின ஜீவகாந்தத்தை விட 3 மடங்கு இங்கு ஜீவகாந்தம் வெளியேறுகிறது. ஆனால் எந்த ஜீவகாந்தம்? நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பை பராமரிக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் அபரிமிதமாக வெளியேறுகிறது. அப்ப இவனுக்கு என்ன தெரியுது? அது அப்படியே 3 மடங்கு சுவையாக தெரிகிறது. அப்ப இவன் என்ன சொல்றான்? இந்த பழத்தை விட இந்த மைசூர் பாக்கு சுவையாக இருக்கிறது இப்படின்னு சொல்றான். இது வெளியில மேம்பாட்டாக தத்துவம் தெரியாமல் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படிதான் தெரியும். அப்படிதான் தெரியும். வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? நெட் ரிசல்ட் என்ன? அந்த பழத்துல வெளியே போனது அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம். இப்பொழுது உடலில் எந்த ஜீவகாந்த விரயமும் இல்லை. ஆனால் இந்த ஜாங்கிரியிலேயோ அந்த மைசூர் பாக்கிலேயோ உடம்புல இருக்கக்கூடிய 3 மடங்கு ஜீவகாந்தம் விரயமாகி அந்த சுவை கிடைக்கிறது. அங்க உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான இயக்கத்துக்கு தேவையான ஜீவகாந்தத்தை எல்லாம் உறிஞ்சி வெளியே எடுத்து விட்டீர்கள். இப்பொழுது உடல் இயக்கம் பாதிக்கப்படுகிறது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்? அந்த மைசூர் பாக்க சாப்பிட்டப்ப அப்படி ஒரு சுவை இருந்துச்சு, அந்த சுவை இதுல அதிகமா இருக்குன்னு மயங்குகிறான். இதாங்க மயக்கம். ஆனா பிராக்டிக்கலா உண்மையா இல்லையா? அதை விட இது நல்லா இருக்கா இல்லையா? இப்ப நீங்க குழந்தைகள்ட்ட எல்லாம் அங்க கேட்டு பாருங்க. இந்த பழம் சாப்பிடுறியா? இந்த ஜாங்கிரி சாப்பிடுறியா? இந்த ஸ்வீட் சாப்பிடுறியா? பழம் சாப்பிடுறியா? பழம் சாப்பிடுறது இல்ல. குழந்தைகள் பழம் சாப்பிடுறது இல்ல. இந்த ஸ்வீட் சாப்பிடுது. ஸ்நாக்ஸ் சாப்பிடுது. இந்த ஸ்கூல்ல கூட எல்லா டீச்சர்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் பீரியட்ல ஸ்நாக்ஸ் கொண்டான்னு சொல்றாங்க. உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிராற்றலை வெளியே கொண்டு வரக்கூடிய பொருள்களை கொண்டு வாங்க சொல்லி ஸ்நாக்ஸ் பீரியட்னு வைக்கிறாங்க. நான் என் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் பீரியட்ல வந்து டப்பாவில் பழமா கொடுத்து விட்டேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போகும்போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுங்க. ஸ்நாக்ஸ் தாங்க இது. நீங்க பழம் கொடுத்து விடுறீங்கன்றாங்க. பழத்துக்கும் ஸ்நாக்ஸுக்கு என்னங்க வித்தியாசம்? எல்லா பிள்ளைகளும் அதை தான் விரும்பி சாப்பிடுது. அப்ப அந்த டீச்சர்கிட்ட அது உடம்புல இருக்கக்கூடிய உடம்புக்கு தேவையான உயிராற்றலை வெளியே கொண்டு வந்து அது சுவையை கொடுக்கிறது. இது உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றல் விரயம் பண்ணாமல் சுவையை கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த டீச்சருக்கு புரியல. அப்ப இப்படி இந்த ஜீவகாந்தம் என்றால் என்ன, உயிராற்றல் என்ன என்னன்னு தெரியாத ஆசிரியர்கள் தான் இன்று பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா, அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை கல்வியை சொல்லித்தரக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கே வேதாத்திரியம் என்று செல்லவில்லையே. நான் வேதாத்திரியத்தை கொண்டு கல்விக்கூடங்களில் எல்லாம் கொடுத்து கல்விக்கூடங்கள்ல மாணவர்களுக்கு கொடுக்கறது இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த உயிர் தத்துவம் உணர்த்தப்பட்டு விட்டதா? உணரக்கூடிய அளவுக்கு உணர்த்தப்பட்டு விட்டதா? சும்மா சிலபஸ் போட்டு நடத்திட்டு நாங்கள் இத்தனை நடத்திட்டோம்னு வர்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆக அப்ப எது பிடிக்கிறது? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றல் வெளியே போறதுதான் இவனுக்கு பிடிக்குது. அப்ப அதான மயக்கம். அப்ப இந்த 6வது அறிவு இந்த 5க்குள்ள போகுதுன்னு வச்சுக்கங்க. 6வது அறிவு 5க்குள்ள போனா அப்ப இப்படித்தான் பிடிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. 6வது அறிவாக இருந்தால் அவன் பழம் தான் சாப்பிடுவான், மைசூர் பாக்கு வேணாமா. நம்ம கூட நம்ம ஆசிரியர்கள் எல்லாம்
அங்க ஒரு இயற்கையான பழம் இருக்கிறது, எங்கிட்ட ஒரு ஸ்வீட் இருக்குது. இப்போ நாம் பழத்தை விரும்புகிறோம் என்று சொன்னால் ஆறாவது அறிவு ஆறாவது அறிவாக தனித்த மனமாக நிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்வீட் நமக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இன்னும் ஆறாவது அறிவு இன்னும் அடகு வைக்கப்பட்டதிலிருந்து திருப்பப்படவில்லை என்று அர்த்தம். அப்ப அந்த ஆறாவது அறிவை ஆறாவது அறிவாக நிறுத்தினால் அது பவர்ஃபுல். இப்ப பாருங்க, இந்த உலகியல் பொருளியல் வாழ்க்கையிலிருந்து குறைத்து அதிலிருந்து விலகியவர்கள் பவர்ஃபுல்லா இருக்காங்களா? இந்த உலகியல் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணத்தை சேர்த்து இந்த உலகப் பொருள்களை விதவிதமாக அனுபவிப்பவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்களா? யாரை இவங்க உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியும்? யாரை உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியும்? இவர்கள் புறத்தில் இருக்கக்கூடிய பொருளால் உயர்ந்தவர்கள். ஆனால் ஆறாவது அறிவு முழுவதும் அந்த பொருள்களில் மயங்கி நிற்கிறது. ஆறாவது அறிவில் அவர்கள் வீக்கானவர்கள். அங்க இல்ல. ஆறாவது அறிவு இன்னும் இந்த பொருள் மயக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் இந்த பொருளை எல்லாம் விட்டு விலகியவர்கள் ஆறாவது அறிவில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்ப தெரியுதா? வள்ளலார் போகும்போது ஒரு வயதான முதியவர் வள்ளலார் போகும் வரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? நாய் போகுது, நரி போகுது, மாடு போகுது, எருமை போகுது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரே. வள்ளலார் அந்த வழியில் போகும்போது ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னாரே. அப்ப யார் மனிதன் என்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு வள்ளலார் நிலை அடைந்தால்தான் மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அந்த வயதானவர் உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த பிரபஞ்ச ஞானத்தை எவ்வளவு பெற்றிருப்பார் என்று பாருங்கள். இப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது? நாமெல்லாம் மனிதர்களா என்று யோசிக்க வேண்டியது. வள்ளலாரை பார்த்து ஓ மனிதன் போகிறான் என்று சொல். நம்ம வள்ளலார மகான்னு பார்க்கிறோம். அந்த பெரியவர் வள்ளலார மனிதன் என்று சொல்கிறார். மனிதன் மனிதனாக இருப்பதே உயர்வையா. பெரிய நீ மகானா மாறுறதெல்லாம் கிடக்கட்டும். மனிதன் மனிதனாக இருப்பதற்கே பெரிய உயர்வு. இப்ப மனிதன் மனிதனாக இல்லாத காரணம் கர்ம வினையினுடைய தொகுப்பு, தடை. இப்போ ஐந்தறிவு விலங்கினம் ஐந்தறிவு விலங்கினங்களமாக இருக்கிறதா? பறவை பறவையாக இருக்கிறதா? ஆம், பறவை பறவையாக இருக்கிறது. அதனுடைய இயல்பு தன்மையில் இருக்கிறது. ஏன்? அதற்கு கர்ம வினை என்ற தடை இல்லை. தடை இல்லை. இப்போ நான்கறிவு நான்கறிவாக இருக்கிறது. மூன்றறிவு மூன்று வண்டு வண்டா இருக்குது, புழு புழுவா இருக்குது, தாவரம் தாவரமா இருக்குது. அப்ப அவற்றிற்கெல்லாம் கர்மவினை தடை இல்லை. அங்க கர்மவினை வந்து தடையாக இல்லை. ஆனா அந்த கர்மவினையை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய இந்த கர்மம் முடிச்சவர் மனிதன் இருக்கிறானே, அவன் என்ன செய்கிறான்? அந்த ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கக்கூடிய அந்த கர்மவினையே இல்லாத அந்த கரு மையத்தை இவன் போய் நோண்டுகிறான். எதற்காக? இன்னும் கொஞ்சம் கர்மவினையை கூட்டுறதுக்காக அதை போய் நோன்றான். எப்ப அதுல போய் நீங்க அந்த கருமையத்துல நோண்ட ஆரம்பிச்சீங்களோ, உன்னுடைய மனிதனுடைய கர்மவினை இன்னும் அதீதமாக ஆகிவிட்டது. அதீதமாக ஆகிவிட்டது. இந்த ஆராய்ச்சியாளர்களிலேயே மிக 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 கர்மவினை அதிகமாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் யார் என்று நான் சிந்தித்து பார்த்தால், இந்த தாவரங்கள் முதல் ஐந்தறிவு ஜீவன் வரை கர்மவினையை கர்மையத்தை நோண்டி அந்த கர்மையத்தை மாற்றி அந்த உருவத்தை பெரிதாக்கி காலத்தை சுருக்குவதற்கான இவன் முயற்சி செய்தானே, இந்த விஞ்ஞானி தான் இந்த உலகத்திலேயே இயற்கைக்கு முரணான ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார். ஆனால் அதை செய்ததுதான் சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் செய்து அந்த சாதனையினால்தான் இன்னைக்கு இத்தனை நோய்கள். இந்த ஆராய்ச்சியாளர்கள் முழுவதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருந்து கம்பெனிகளுக்கு என்னவாக இருக்கிறார்கள்? அவர்கள் அந்த இணைப்பு பாலமாக இருக்கிறார்கள். இவர்களால் தான் அந்த இத்தனை மருந்து கம்பெனி அவ்வளவு விற்கக்கூடிய அளவுக்கு நோய்கள் பெருகி இருக்கிறது. அப்ப நோய்களை பெருக்கி மருந்து கம்பெனியை வளர வைக்கக்கூடிய ஆராய்ச்சியை செய்து கொண்டு அவர்கள் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வேற வாங்கிக்கிறாங்க. இதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம், அந்த குடும்பத்தின் சந்ததி வரைக்கும் அந்த கர்ம வினை போகும். ஒரு கர்மயத்தையே மாற்றக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது அல்லவா?
ஆனால் அவைகள் கர்ம வினையால் அதனுடைய இயல்பிலிருந்து மாறவில்லை. அந்த விலங்கினங்கள் அதனுடைய கர்மவினை தடையினால் அது தனது இயல்பிலிருந்து மாறவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த ஒரு கோழி இருக்கு, அதனுடைய கர்ம வினை பாருங்க, அது பிராய்லர் கோழியா மாறிடுச்சு. அந்த கர்ம வினை தான் நான் அப்படி மாத்துச்சா? ஏன் அந்த அந்த பிராய்லர் கோழிக்கு நோய் வருது, நோய் வருது. அப்ப அதுக்கு ஊசி போடுறான், தடுப்பூசி போடுறான். அப்ப நோய் வருதுன்னா என்ன அர்த்தம்? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். இது கர்மவினை என்பதற்கு அடையாளம் என்று பாவப்பதிவு இருக்கிறது என்று அடையாளம் என்று மகரிஷி சொல்லிட்டார். ரைட்டு. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய கோழிக்கெல்லாம் ஒன்றும் நோய் வர்றதில்லை. இந்த பிராய்லர் கோழிக்கு தன்ன நோய் வருது. அதே போல இவன் மாற்றியமைத்த கர்மயத்தை மாற்றியமைத்த அந்த தாவரங்களுக்கு நோய் வருகிறது. அப்ப நம்ம சும்மா அப்படி ஏட்டு கல்வி மாதிரி இந்த ஆன்மீக கல்வியை கற்றிருந்தால் நம்மளும் என்ன சொல்லிடுவோம், அங்க நோய் வருதுன்னா அது கர்மவினை இருக்குன்னு அர்த்தம் இப்படின்னு மகரிஷி தத்துவத்தை தூக்கி அங்க பொறுத்திடக்கூடாது. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், இதுதான் பாவப்பதிவு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று மகரிஷி போட்டிருக்காருன்னு சொன்னா, எப்பா இது உனக்கு மட்டும்தான்ப்பா. இல்லையே, அந்த கோழிக்கு உடம்புல நோய் வருதே, அப்ப அதுக்கு பாவப்பதிவு இருக்குதுன்னு தான் அடையாளம். அப்பா அந்த பாவப்பதிவு அந்த கோழியினுடைய பாவப்பதிவு இல்லை. அந்த கோழியை உருவாக்கினானே, அந்த கோழியை வளர்த்தானே, அந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய கர்மவினை. அவை என்ன பண்ணுச்சு கர்மவினைக்கு? அது ஒண்ணும் பண்ணலையே. அந்த தாவரம் என்ன செய்தது? அதற்கு நோய் வருகிறது, அதற்கு உடம்புல நோய் வருகிறது. நெல்லுல இலைக்கருகள் நோய், அந்த நோய், இந்த நோய் என்று எத்தனையோ நோய்க்கு சொல்லி அத்தனைக்கு மருந்தடிக்கிறான், எல்லாம் மருந்தடிக்கிறான். இவன் எப்ப இந்த கர்மயத்தை மாற்றினானோ அதன் பிறகு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரமும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருகிடுச்சு. இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் எவ்வளவு கமிஷன் கொடுக்குதுன்னு தெரியல நமக்கு. எல்லாமே கமிஷன் பேசிஸ். கமிஷனே ஒன்றும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அவங்களுக்கு 4 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே கமிஷன் தானே. நீங்க இப்படி எல்லாம் கெடுத்தீங்கன்னா தான் நம்ம மருந்து கம்பெனி ஓடும். உங்களுக்கு கொடுக்குற சம்பளமே கமிஷன் தான். அந்த சம்பளமே என்ன கர்மவினையாக மாறும். நீங்க சாதாரணமா வேலை செய்யறோம், சம்பளம் வருது. என்ன வேலை செய்யறோம், என்ன வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறோம்? 41 பேர் இருந்தது 40 பேர் ஆயிட்டார். ஒருத்தர் கர்மவினை ரொம்ப பாதிச்சு கொள்ளுது, ஓடி போயிட்டார், வெளியில போயிட்டார். இப்போ என்ன வேலை செஞ்சு நம்ம சம்பளம் வாங்குறோம்? யோசிக்கணுமா வேண்டாமா? யோசிக்கணும், யோசிக்கணும். மகரிஷி அவர்களிடம் ஒருவர் கேட்டார். என்ன கேட்டார்? அமெரிக்காவில் மகரிஷி பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்கிறார், சாமிஜி, இந்த கர்மவினை தத்துவத்தை எல்லாம் நீங்கள் நடத்த 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 அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. நான் இந்த வேலையை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். என்ன வேலைப்பா செய்யறேன்? நான் டொமேட்டோ சாஸ் தயார் பண்ற கம்பெனியில இருக்கிறேன். நான் சீஃப் கெமிஸ்டா இருக்கிறேன். அங்க இத்தனை கிலோ தக்காளி, இத்தனை கிலோ இத்தனை லிட்டர் தண்ணி, இத்தனை லிட்டர் சுகர், இதெல்லாம் எதாவது எவ்வளவு ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சர்டிஃபிகேட் பண்றது நான் தான் பண்ணணும். இப்போ 1000 கிலோ தக்காளி என்று சொன்னால் அங்கே 1000 கிலோ தக்காளி போடுவதில்லை. தக்காளி விலை அதிகமாக இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 500 கிலோ தக்காளி போடுகிறார்கள். மீதி 500 கிலோவுக்கு வெள்ளை பூசணிக்காயை போட்டு விடுகிறார்கள். அது மிகவும் சீப்பா இருக்கு. பூசணிக்காயை போட்டுறாங்க. ஆனால் நான் 1000 கிலோ தக்காளி தான் போட்டார்கள் என்று சர்டிபிகேஷன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. என் மனசாட்சி உறுத்துகிறது. நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணலான் இருக்கேன். மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதப்பா, இந்த வேலையிலே இரு. சாமியை நான் பொய்யில்ல சொல்றேன், நீ செய்யக்கூடிய செயலை பார்க்காதே, அந்த செயலினுடைய விளைவை பா என்றார். என்ன விளைவை பார்க்கிறது? எப்பா, தக்காளியை விட இந்த பூசணிக்காய் என்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்ப 500 கிலோ தக்காளியை போட்டிருந்தா அது இன்னும் கொஞ்சம் கெடுதல். அதை விட இந்த பூசணிக்காய் நல்லதுப்பா, நீ நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். இறுதியாக அது ஒரு உயிரினுடைய உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கிறது. நீ அந்த வேலையை அப்படியே செய் என்று சொன்னார்.
அப்படி செஞ்சு சம்பளம் வாங்குறார். இப்ப அவர் சம்பளம் எப்படி? இவர் என்ன பண்றார்? ஆராய்ச்சி செய்து அந்த கர்மயத்தை மாற்றி விட்டார். கர்மயத்தை மாற்றி விட்ட உடனே அந்த தாவரங்களுக்கு நோய் வந்தது, உரம் போடுறான், பூச்சி மருந்து அடிக்கிறான். விலங்குகளுக்கு நோய் வந்தது, விலங்குகளுக்கு மருந்து கொடுக்குறான். இங்கு இதையெல்லாம் சாப்பிட்டு 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 மனிதனுக்கு நோய் வந்து விட்டது. மனிதனுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். மருந்து கம்பெனிகளினுடைய வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இவர் புரோக்கரா இருக்கிறாரா இல்லையா? புரோக்கர் கமிஷன் வாங்கறதுனால அந்த சம்பளமே அந்த ஈட்டூதியமாக மாதிரி தான் வருகிறது. இந்த சம்பளத்தில் வாழக்கூடிய அந்த குடும்பத்துக்கு கர்மவினை இருக்குமா? நம்ம நிறைய பாக்குறோம். என்னங்க இவர் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? அவங்க அப்பா ஒண்ணுமே செய்யலையே, அவர் பாட்டு சம்பளம் வாங்கினார் இருந்தார். அவர் சம்பளம் வாங்கும்போது என்ன வேலை செய்து சம்பளம் வாங்கினார்? இப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையை பார்க்கணும். நாம் செய்யக்கூடிய வேலை இந்த சமுதாயத்தை பாதித்து நமக்கு சம்பளத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து விலகிவிட வேண்டும். உடனே விலக வேண்டாம். விலகணும் என்று எண்ணத்தை போடுங்கள். இயற்கை உங்களை விலக்கி கொண்டு போய் ஒரு சேஃப்டியான இடத்துல உட்கார வைக்கும். அந்த மனதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் எண்ணத்தை மட்டும் எண்ணி பாருங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த உடலிலே நோய் என்பது கர்மவினை என்று இந்த விலங்கினத்துக்கோ தாவரத்துக்கோ எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி அல்ல. அந்த உடலில் நோய் இருப்பதற்கு காரணம் இதை உருவாக்கிய வளர்த்த அந்த மனிதனின் கர்ம வினைதான் அங்கு கர்ம வினையாக செயல்படுகிறது. அப்ப இந்த தாவரங்களையும் விலங்கினங்களையும் எவ்வளவு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் மனிதன். அப்ப அதையெல்லாம் சாப்பிட்டு 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 அத்தனை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கு நோய் வருகிறது அல்லவா? ஏன் வருகிறது? இந்த விஞ்ஞானிகளை எல்லாம் பாராட்டி அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தது யாரு? நீங்கள் தானே. அவர் கண்டுபிடிச்சிட்டாருப்பா, இப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்படி பிராய்லர் கோழியை கண்டுபிடிச்சோன்னே பாருங்க, 65 நாள்ல நமக்கு 1.5 கிலோ கறி வந்துருச்சு அப்படின்னு போட்டு ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்றோம்ல. அவர் கண்டுபிடிச்சிட்டார்ல. இந்த நாட்டுக்கோழி எவ்வளவு நாளா வளர்றது? இது உடனே வந்துருதுல்ல. வாங்கி 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 சாப்பிட்றோம்ல. மக்கள் தானே ஆதரவு கொடுத்தீர்கள். நீங்கள் ஆதரவு கொடுத்தால் அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கர்மவினையா? இல்லை, சமுதாய மக்கள் அனைவருக்கும் கர்மவினை. என்னடா நம்ம ஒண்ணுமே செய்யலன்னா கூட நம்ம கர்மவினை நம்ம வீட்டுக்கு தேடி அட்ரஸ் எடுத்து வந்துடும் போல் இருக்கே. ஆம், நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. அப்ப இவை எல்லாமே கர்மவினை தான். அதனுடைய பங்கு அனைவருக்கும் உண்டு. எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த கர்மவினை பகிர்ந்து கொள்கிறோம். அப்ப இப்ப பாருங்க, இந்த இடத்துல அந்த 5 அறிவு விலங்கினங்கள் வரை அது உயிர் வாழ்வதற்கு என்று பொருள் தேடுவதற்கு அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் மட்டும்தான் வச்சிருந்துச்சு. மற்ற நேரமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? தூங்குன நேரம், தேவைக்காக பொருள் ஈட்டிய நேரம், மீதி நேரம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தது? அந்த மனம் என்ன செய்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அந்த இயல்பான உணர்வுகளிலே இருந்து கொண்டிருந்தது. எந்த இயல்பான உணர்வுகளில்? இயற்கையில் இயல்பாக எல்லா உயிரினத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளில். இன்னைக்கு மனுஷனுக்கு இயற்கையாக எல்லாரிடமும் இருக்கக்கூடிய உணர்வுகள் என்றால் என்ன என்று கேட்கிறான் மனிதன். மனிதன் கேட்டால் பரவாயில்லை, மனவள கலைஞர்களே கேட்கிறார்கள். அவர்களுக்கே இது தெரியவில்லையே. இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள் அமைதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதுகிட்ட போய் கேட்டு பார்த்தாதான் தெரியும். அந்த விலங்கினங்கள்கிட்ட போய் நீ நிறைவாக இருக்கிறாயா என்று கேட்டால் நான் நிறைவாக மட்டும்தான்டா இருக்கிறேன்னு சொல்லும். இந்த கேள்வியே அதற்கு தேவையில்லை. அதற்கு இங்க நீங்க நிறைவா இல்லை, அதனாலதான் போய் நீ நிறைவா இருக்கிறியான்னு கேட்கிற. ஏன் நம்மள்ட்ட இல்லாதத்தான் நம்ம போய் கேட்போம்? நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம எங்க கேட்போம்? நம்மள்ட்ட இல்லாதத்தானே கேட்போம். அப்ப நீ நிறைவாக இருக்கிறாயா என்று கேட்போம். நம்மள நிறைவா இல்லை.
நீ மகிழ்ச்சியா இருக்கிறாயா? ஆம் இருக்கிறேன். இவன் மகிழ்ச்சியா இல்ல, இவன் அன்பா இல்ல, இவன் ஆரோக்கியமா இல்ல. ரைட்டா? இப்ப என்னாச்சு அப்படின்னு அவையெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் இயல்பாக இருக்கிறது. அது அது எந்த விலங்கினமும் எந்த தாவரமும் ஓரறிவிலிருந்து அஞ்சறிவு வரை அவை இந்த இயல்பான உணர்வுகளை எல்லாம் அது இயல்பாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தேடி பெறவில்லை. இப்ப மனுஷன்ட்ட ஒன்னே ஒண்ணுதான் குறை. என்னன்னா இவன் தேடி பெற வேண்டும் என்று நினைக்கிறான். இப்ப அது என்ன பண்ணுச்சு? இயல்பா இருக்கக்கூடிய பழத்தை சுவைச்சுச்சு இல்ல. இவன் என்ன பண்ணா? அதை ஜிலேபியா செஞ்சு சுவைக்கணும்னு செஞ்சான்ல, தேடி பெற்றான்ல. தேடி பெற்றதுல அதிகமா கிடைச்சல சுவை. அந்த அதிகமா கிடைச்சதுடா. ஆனா அது உடம்புக்குள்ள நோயை வந்துருச்சுடா, உள்ள இருக்கக்கூடிய உயிராற்றல்லாம் போயிடுச்சுடா. இதை யாரும் சொல்லித்தரலையே. மகரிஷியினுடைய தத்துவங்களிலேயே இந்த ஜாங்கிரி கதை வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நான் காயகல்பம் நடத்தணும்னா இந்த ஜாங்கிரி கதை சொல்லாம நடத்தவே மாட்டேன். நடத்தவே மாட்டேன். அன்னைக்கு ஒருத்தவங்க காயகல்பம் நடத்தி பயிற்சி எடுத்துட்டு வந்தவங்க இந்த ஜீவகாந்த அந்த இழப்பு பற்றி இந்த ஜாங்கிரி கதை சொன்னாங்களா? அப்படின்னா ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. அது சொல்லாம காயகல்பத்தை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்ப மகரிஷி சொன்னதுல இது வந்து ரொம்ப 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 சிந்திக்கக்கூடிய ஒரு கதை. அப்ப இவன் என்ன பண்ணா? ஆர்டிபிஷியலா அதை ஆக்கி உள்ள இருக்கக்கூடிய உயிராற்றல் மூலமாக சுவையை உணர்ந்தவன் மனிதன். வீணா போனவன். அப்ப என்ன பண்றான்? நீங்க வந்து இயல்பாக மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஆனந்தத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதையெல்லாம் நாங்கள் நாங்கள் உருவாக்கி பெருக்கி அனுபவிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடிப்பாரு. நீ தேடி அதை பெறுவதற்குள் கண்டிப்பாக நீ செத்து போவ. அவ்வளவுதான். இதுவரைக்கும் அதை தேடி பெற்று மரணித்தவர்கள் யாரும் இல்லை. தேடிக்கொண்டே மரணத்துக்கு போனவங்க தான் இருக்காங்க. அப்பா தேடுவதை நிறுத்துப்பா. உன்னிடம் இயல்பாக இருக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் நமக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடியதுங்கிறது அந்த ஓரறிவுல இருந்து அஞ்சறிவு வரைக்கும் தெரியுதே. இந்த ஆறாவது அறிவுக்கு தெரியலையே. ஏன் தெரியல? அது ஆறாவது அறிவாக இருந்தா தானே தெரியும். இந்த ஆறாவது அறிவு அஞ்சுல போய் சிக்கிட்டு நிக்குதே, போய் மயங்கி நிக்குதே. அப்புறம் எப்படி தெரியும்? ஆக இங்கதான் பிரச்சனை. அப்ப ஒவ்வொரு உயிரினத்திலும் அது அதனுடைய அதாவது வாழ்வது என்பதற்கான தேவைகள் ஒரு பார்ட். அதன் பிறகு அது வந்ததனுடைய நோக்கம் என்பது இன்னொரு பார்ட். இதுக்கு இடையில அனுபவம் என்பது அந்த மனதிற்கு இன்னொரு பகுதி. இங்க மனிதன் வாழ்வதற்குரிய தேவைகளுக்காகவே வாழ்க்கை முழுவதும் பொருளை ஈட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் வந்ததனுடைய நோக்கம் இறை உணர்வு டோட்டலா இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். நின்னு போச்சு. சரி, அந்த இயல்பான உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்க அதையெல்லாம் நாங்க தேடிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். எது? மகிழ்ச்சியை தேடுறான். மகிழ்ச்சியை தேடுகிறான். எங்க தேடுறான்? முந்தா நாள் வரைக்கும் என்ன பண்ண? முந்தா நாள் என்ன பண்ணான்? முந்தா நாள் என்ன பண்ணான்? மகிழ்ச்சியை தேடுவதற்காகத்தான் ஒரு வருஷமா மண்டையை போட்டு உடைச்சிட்டு நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கின்றேன். எதுக்கு? டாக்டர் படிச்சு டாக்டர் ஆகி மகிழ்ச்சியா இருக்கிறது. கண்டிப்பா நீயும் மகிழ்ச்சியா இருக்க மாட்ட. ஊர்ல இருக்கக்கூடிய எவனையும் மகிழ்ச்சியா இருக்க விட மாட்ட. கர்மவினையை மொத்தமாக குவிப்பதற்காக நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதானே? அங்க வந்து டாக்டர் தொழில் பண்றீங்கன்னா அத்தனை கர்மவினையும் செய்யற. துன்பம் போக்குகிறோம். துன்பம் போக்குறது நீ வந்து 10% செஞ்சா பெரிய விஷயம். இன்னைக்கு 90% துன்பத்தை கொடுக்கிற வேலையைத்தான் இந்த மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கிறது. அப்படிதான் இருக்கிறது. அப்ப தேடிக்கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். இயல்பாக மகிழ்ச்சி ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். பெற்று விடுவோம். எப்ப பெறுவீங்க? பெறவே மாட்டோம். பெறவே மாட்டார்கள். என்ன பண்ணிடும்? மரணித்து விடுவார்கள். அது எப்படி மரணித்து விடுவார்கள்? 120 வருஷம்னா அதை எவ்வளவு சீக்கிரமா அதை குறைக்க முடியுமா குறைச்சிருவோம். அவன் மனுஷன் என்ன பண்றான்? அதை நான் 80 குறைச்சது 70 குறைச்சிக்கிறேன்னு சொல்லி அவன் குறைச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த நீட் படித்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்க? இவன் 80 குறைச்சு வச்சானா, இங்க வாங்க நான் அதை 60 குறைச்சு விடுறேன் அப்படின்னு அதையும் குறைச்சு விட்டுறான். ஒண்ணு 60 குறைச்சு விடுறேன், இல்லாட்டி 90 நீடிச்சிடுறேன். எது 90 வரைக்கும் நீங்க இருப்பீங்க, ஆனா நோயாளியா இருப்பீங்க.
உங்க சொத்தெல்லாம் என் கைக்கு வர்ற வரைக்கும் நீங்க நீங்க சாகவே மாட்டீங்க. இப்படி ஒரு வியாபாரமாக போய்கொண்டது. இவன் இதுல எதை தேடுறான்? மகிழ்ச்சியையும், ஆனந்தத்தையும், நிறைவையும், அன்பையும், ஆரோக்கியத்தையும் தேடி பெற்றுக் கொண்டுகிறேன். இதெல்லாம் நீ தேடி பெற்றுக் கொண்டால் ஆகவே ஆகாது. ஆக இந்த கர்மவினை என்பது மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த மனிதனுடைய கர்மவினை தான் ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை இருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் செய்து அவற்றையும் இது மாற்றிவிட்டது. அது அதனுடைய கர்மவினை அல்ல. ஐயறிவு ஜீவன் வரை அந்த உடலிலே வரக்கூடிய நோய்களுக்கு அதனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை அல்ல. இது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய கர்மவினை தான் அங்கு வருகிறது. அவற்றை நோயாளியாக ஆக்கிய கர்மவினை ஒன்று புதிதாக நமக்கும் வந்துவிடும். அப்ப கர்மவினைய எப்படி எப்படியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு பல டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறான். இதெல்லாம் சொல்லித் தருவதற்காகத்தான் இன்றைய கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் பேராசிரியர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கர்மவினை கூட்டுவதற்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்பது அது ஒரு பெரிய கர்மவினை என்றுதான் தோன்றும். ஆக வேதாத்திரிய தத்துவ வாழ்வியல் தத்துவம் என்பது எப்பொழுது இன்றைய சமுதாயத்துக்கு செல்லப் போகிறது? எப்பொழுது இதை பற்றி சிந்திக்கப் போகிறோம்? எப்பொழுது நாம் மனிதனாக வாழப்போகிறோம்? எப்பொழுது கர்மவினை குறைக்கப் போகிறோம்? எப்பொழுது இயல்பான அந்த உணர்வுகளை உணரப் போகிறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம உட்கார்ந்த இயல்பான உணர்வுகள் அனைத்தும் நம்மளாக இருக்கக்கூடியதை உணர முடியும். அதற்கு நாம் எந்த முயற்சியும் தேவையில்லை. முயற்சியற்று இருந்தால் போதும். இதைத்தான் மகான்கள் சொல்லுகிறார்கள். முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது தமிழ் ஆனந்த யோகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. எதற்கு முயற்சி செய்யுங்கள்? முயற்சியற்று இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த நிலையை உணர்ந்து பாருங்கள். முயற்சி அற்று இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.